ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம சயின்ஸில் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்துக்கான புக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மெஷர்மெண்ட் அண்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் அப்படின்ற 2 சாப்டர்ஸ். அதனுடைய கண்டினியூஷனாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டரோட ஒரு லென்த்தியான சாப்டர் தான். நிறைய திங்ஸை பற்றி இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத இன் டீட்டெயில்டாக பார்ப்போம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். மேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனிதிங். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கணும். மாஸ் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்தோம். மாஸ்க்கும் வெயிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதும் பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் திங்க்கு மாஸ் இருந்து அது வந்து ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுச்சு அப்படின்னா அதை மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது 3 மேஜர் ஸ்டேட்ஸில் வந்து அக்கர் ஆகுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் அப்படின்றது, திடப்பொருள், திரவ பொருள் அண்ட் வாயு அப்படின்றது. எல்லா மேட்டரும் எதனால ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆட்டம்ஸ், அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்டம்ஸ் அப்படின்றது தான் இந்த மேட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். இந்த ஆட்டம்ஸ் அப்படின்றத விட கம்மியான சைஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் வந்து மேட்டர்ல வந்து எதுவுமே இருக்காது. இந்த ஆட்டம்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்மால். நம்மளுடைய ஐஸ்னாலையும் ஸ்டாண்டர்டான மைக்ரோஸ்கோப்னாலையுமே வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாண்டர்ட் ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிறோம். ஒரு A4 ஷீட்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு பார்க்கறதுக்கு அது வந்து தின்னா இருக்கு. பட் அதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா மில்லியன் ஆட்டம்ஸ் வந்து கனெக்ட் ஆகி தான் அந்த ஷீட் அப்படின்றது வந்து நமக்கு அப்பியர் ஆகுது. ஸோ சயின்ஸ் வந்து இந்த ஆட்டம்ஸினுடைய ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சில டெக்னாலஜிஸ் வந்து அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. லைக் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்ட் டியூனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஆகிய இந்த 2 மைக்ரோஸ்கோப்ஸும் எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி ஆட்டம்ஸ் வந்து மேப் பண்ணுறதுக்கு, அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், இந்த மேட்டர் அப்படின்றதுனுடைய ஃபிசிக்கல் நேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மேட்டர் அப்படின்றது வந்து இட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் இட் ஹேஸ் மாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் அதனுடைய நேச்சர் என்ன, அதனுடைய தன்மை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்ஷியன் ஃபிலாசபர்ஸ்க்கு நிறைய கொஷின்ஸ், இதே மாதிரியான கொஷின்ஸ் வந்து ஏற்பட்டது. அதில் இந்தியாவில் ஒரு ஃபிலாசபரான கனடா அப்படின்றவரும், கிரீஸில் ஒரு ஃபிலாசபரான டெமோக்ரிட்டஸ் அப்படின்ற 2 பேருக்கும் ஒரு சிமிலரான ஐடியா வந்து தோணுச்சு. இப்போ ஒரு பீஸ் ஆஃப் த்ரெட்டை வந்து, ஒரு நூலை வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா இமேஜின் பண்ணிக்கிறோம். ஆன்சர் ஷீட்டை த்ரெட்னால கட்டி கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரெட்டை அசியூம் பண்ணிக்கிறோம். ஒரு பீஸ் ஆஃப் த்ரெட், இதை வந்து 2ஆ வந்து கட் பண்ணுறோம். எகெயின் அதில் ஒரு பீஸ் எடுத்து அதை 2ஆவும், இன்னொரு பீஸ் எடுத்து அதை 2ஆவும் கட் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த கட்டிங் ப்ராசஸை வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும் மெனி டைம்ஸ். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் த்ரெட் அப்படின்றது ரொம்ப ஸ்மால் பீஸாக இருக்கும். அதை ஃபர்தராக நம்மளால் நைஃபை வச்சு கட் பண்ண முடியாது. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இமேஜினரி தாட் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ there will be a point at which we will not be able to cut the thread further. இந்த பாயிண்ட்ல நம்ம அந்த த்ரெட்டினுடைய மாலிகுல்ஸ் அல்லது அதனுடைய ஆட்டம்ஸை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி சொல்லலாம், எப்படி சொன்னால் அது வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேட்டர் அப்படின்றது வெரி வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸால் ஆக்கப்பட்டது தான் இந்த மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சின்ன சின்ன டைனியான கோல்டு பார்ட்டிகல்ஸால் மேக் பண்ணப்பட்டது தான் கோல்டு அப்படின்றது. அண்ட் வாட்டர் அப்படின்றது டைனி வாட்டர் பார்ட்டிகல்ஸால் மேக் பண்ணப்பட்டது தான் வாட்டர் அப்படின்றது. இந்த டைனி பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் இன் ஆல் மேட்டர் தான். அது வாட்டராக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், எனி ஃபார்ம் ஆஃப் மேட்டர். அதில் இருக்கக்கூடிய இந்த டைனி பார்ட்டிகல்ஸ் தான் என்ன சொல்கிறோம்னா ஆட்டம்ஸ் அல்லது மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மேட்டரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலாக இருக்கும். பவர்ஃபுல்லான மைக்ரோஸ்கோப்னாலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொன்னோம். நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸை சேர்ந்தது தான். இப்போ ஆட்டம் அப்படின்றதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டிராயிங்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்டரில் உள்ளது தான் என்னதுன்னா நியூக்ளியஸ் அப்படின்றது. இந்த நியூக்ளியஸ் அப்படின்றதுல என்ன இருக்கும் அப்படின்னா நியூட்ரான் மற்றும் புரோட்டான் இருக்கும். இதை சுற்றி இருக்கக்கூடியது தான் என்னதுன்னா எலக்ட்ரான் அப்படின்றதனுடைய மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நியூட்ரான் அண்ட் புரோட்டான். என்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நியூட்ரானையும் புரோட்டானையும் சுற்றி தான் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு. இதுதான் ஒரு ஆட்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் என்னதுன்னா மாலிகுல் அப்படின்றது. இப்போ இந்த மாலிகுல் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா சுகர் சொல்லலாம். நம்ம பார்க்கக்கூடியது சுகர் கிறிஸ்டல்ஸ். ஆனால் அதுக்குள்ள
வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கலந்தது தான் சுகரா வந்து ஒரு பெரிய விசிபிளான நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு மாலிகுலா வந்து நமக்கு வந்து அப்பியர் ஆகுது. இந்த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மேட்டர், இந்த மேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகல்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இடைப்பட்டதுலயே நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்கும். சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸால மேக் பண்ணப்பட்டதுதான் ஒரு மேட்டர் அப்படின்றது. இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இடையிலேயே லாட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து இருக்கு. இந்த ஸ்பேசிங் அப்படின்றது டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர்ல டிஃபரெண்டா இருக்கும். இப்போ சாலிட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேசிங் அப்படின்றது வேற, லிக்விட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வேற, கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வேற. ஸோ இந்த ஸ்பேஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு மேட்டருக்கும் டிஃபர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பூன் ஆஃப் சுகரை வாட்டர்ல வந்து ஆட் பண்ணி ஸ்டிர் பண்றோம், கலக்குறோம். அப்ப சுகர் வந்து என்ன ஆயிரும், டிஸப்பியர் ஆயிரும். நம்ம அதை வந்து எப்படி சொல்லுவோம், சுகர் கெட்ஸ் டிசால்வ்ட் இன்டு த வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் ஆக்சுவலி என்ன ஹேப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ் அப்படின்றது அதுக்குள்ள இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தோம் வாட்டர் அப்படின்றது ஒரு மாலிகுல், அந்த மாலிகுல் அல்லது ஒரு எலமெண்ட் அப்படின்றது வந்து பார்ட்டிகல்ஸால மேக் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸை சுகர் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்குபை பண்ணுது. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ், அதாவது வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அண்ட் சுகர் பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் பண்ணி அது என்ன ஆயிடுதுன்னா சேர்ந்துருது. இந்த அட்ராக்ஷன் தான் அந்த பார்ட்டிகல்ஸை டுகெதரா வச்சிருக்கு. இப்போ அதே கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் சாண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டிசால்வ் ஆகாது. ஏன் அப்படின்னா சாண்டுடைய பார்ட்டிகல்ஸும் வாட்டருடைய பார்ட்டிகல்ஸும் ஒன்னோட ஒன்று வந்து அட்ராக்ட் ஆகாது. அப்போ எப்போ வந்து ஒரு மேட்டருடைய பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் ஆகுதோ அப்பதான் அது பார்க்கறதுக்கு ஒரு சிங்கிள் மேட்டரா வந்து அப்பியர் ஆகும். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றதும் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர்ல டிஃபரெண்டா வந்து இருக்கு. இப்போ இந்த மேட்டர் அப்படின்றத வந்து சாலிட், லிக்விட் அண்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லி மூணா வந்து பிரிக்கிறோம். மேலே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணப்பட்ட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாஸ், ஷேப் அண்ட் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ். சாலிட், லிக்விட் அண்ட் கேசஸ்னுடைய மாஸ் எப்படி இருக்கும், ஷேப் எப்படி இருக்கும் அண்ட் வால்யூம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு சாலிட் அப்படின்றதுக்கு ஒரு கண்டெய்னர் வந்து தேவை கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள், ராக்ஸ் வந்து மவுண்டெயின்ல அது வந்து ஃப்ரீ ஃபார்மாக தான் இருக்கு, அதை எதுலையோ போட்டு வந்து அடைச்சு வைக்கல. இதே இது ஒரு லிக்விட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை ஒரு கண்டெய்னர்ல வந்து வைக்கல அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா இது வந்து இட் வில் கெட் ஸ்ப்ரெட். அந்த கண்டெய்னர் அப்படின்றது ஒரு வாட்டர் டேங்கா இருக்கலாம், ஒரு டேமா இருக்கலாம், ஒரு கப்பா கூட இருக்கலாம். பட் அதுக்கு கண்டெய்னர் அப்படின்றது ரொம்ப அவசியம். வேற சாலிட் அப்படின்றதுக்கு வி டு நாட் நீட் அ கண்டெய்னர். ஏன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டைட்டா பேக் ஆயிருக்கிறதுனால அதை வந்து ஒரு டெஃபினைட்டான ஷேப்பா பார்க்கக்கூடிய அளவுல ஒரு டெஃபினைட் ஃபார்ம்ல வந்து இருக்கு. இது எதனால, அந்த பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது வந்து டைட்டா பேக் ஆயிருக்கிறதுனால தான். இப்போ ஒரு கிரவுண்ட்ல இருந்து ஸ்டோனை எடுக்கிறோம், அதை எடுத்து ஒரு டேபிள்லயோ ஒரு ஷெல்ஃப்லயோ வைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஷேப்பும் மாறாது, அதனுடைய வால்யூமும் மாறாது. therefore the shape of solids வந்து it do not change unless நம்ம வந்து அதை ஏதாவது ஒரு physical or chemical process பண்ணி அதனுடைய ஷேப்பை மாத்துற வரைக்கும் அதனுடைய ஷேப் அப்படின்றது வந்து மாறாது. கம்பேரிசன்ஸ்க்காக இப்போ சில விஷயங்களை வந்து பார்க்க போறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட் அண்ட் சீப்பு இதெல்லாம் பிளாஸ்டிக்னால மேக் பண்ணப்பட்டிருக்கு. வைல் த டேபிள், மேஜர் அண்ட் லேடில், கரண்டி, கிண்ணம் இந்த மாதிரியானதெல்லாம் வுட்ல வந்து மேக் பண்றோம். ஸ்க்ரப்பர், ப்ரஷ், ப்ரூம் இதெல்லாம் வந்து ரஃப்பா இருக்கு. வேறஸ் ஒரு டெடி பேர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சாஃப்டா இருக்கு. லைட் அப்படின்றது வந்து ஒரு கிளாஸ்ல வாட்டர் வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல வந்து பாஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்பெக்ஸ்ல வந்து லைட் கேன் பாஸ் த்ரூ இட். அதனாலதான் நம்ம கண்ணாடி போட்டிருந்தாலும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. இட்ஸ் பிகாஸ் அந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் வந்து லைட்டை வந்து அதுக்குள்ள வந்து பாஸ் பண்றதுக்கு வந்து அலோ பண்றதுனாலதான் நம்மளால வந்து அதை என்ன பண்ண முடியுதுன்னா பார்க்க முடியுது. வேற நம்ம மிரர்ல யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ்ல வந்து லைட் அப்படின்றது வந்து பாஸ் ஆகாததுனாலதான் நம்மளுடைய ஓன் இமேஜ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது. இதே லைட் வந்து ஒரு ஆப்பிள்லயோ ஒரு அயன் பாக்ஸ்லயோ என்ன ஆகாது அப்படின்னா பாஸ் ஆகாது. கிளாஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் அப்படின்றது லிக்விடா இருக்கு, பட் பலூன்ல இருக்கக்கூடிய ஏர் அப்படின்றது கேஸா இருக்கு. ஃபெதர் அண்ட் பேப்பர் கப் இது எல்லாமே வந்து ஃப்ளோட் ஆகக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. பட் ஒரு ஸ்டோன்னாலேயோ ஒரு ஆப்பிள்னாலேயோ வந்து ஃப்ளோட் ஆக முடியாது, அது வந்து சிங்க் ஆயிரும். ரப்பர் பேண்ட் அப்படின்றத நம்மளால ஸ்ட்ரெச் பண்ண முடியும், பட் சீப்பை வந்து நம்மளால வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா
திங்ஸ்க்கு இடையே நிறைய சிமிலாரிட்டிஸ் அண்ட் நிறைய டிஃபரன்சஸ் வந்து இருக்கு. இந்த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸை பேஸ் பண்ணி தான் அதை எல்லாத்தையும் என்ன பண்றோம்னா சார்ட் அவுட் பண்ணி அதை வந்து குரூப் பண்ணி வைக்கிறோம். ஸோ த பார்ட்டிகல்ஸ் இன் சாலிடை பார்க்குறோம், பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விட் எப்படி இருக்கு, பார்ட்டிகல்ஸ் இன் கேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சாலிடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்ட்டிகல்ஸ் வந்து டைட்லி பேக் ஆகிருக்கும், அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோன் சொல்லலாம். லிக்விட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய பார்ட்டிகல்ஸ் வந்து ரேண்டம் அல்லது இர்ரெகுலர் வேல அரேஞ்ச் ஆகிருக்கும், அதனுடைய பார்ட்டிகல்ஸ்க்கு இடையேயான ஸ்பேஸ் அப்படின்றது வந்து சாலிடை கம்பேர் பண்ணும்போது கிரேட்டராக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து வாட்டர். கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபார் அப்பார்ட்டாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, அதுக்கு இடையில வந்து நிறைய ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கிறதுனால அதனால ஃப்ரீயா என்ன பண்ண முடியுது, மூவ் பண்ண முடியுது. இப்போ நம்ம வீட்டில் குக் பண்றோம் அப்படின்னா கிச்சன்ல வந்து எக்ஸாஸ்ட் அட்டாச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம குக் பண்ணக்கூடிய அந்த ஸ்மோக் அப்படின்றது வெளியில வந்து எக்ஸாஸ்ட் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதனுடைய மூவ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கு, ஃப்ரீயான மூவ்மெண்டா இருக்கு. எதனால அப்படின்னா இந்த கேஸஸ்க்கு இடையான பார்ட்டிகல்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பேசிங் அப்படின்றது வந்து அதிக அளவுல இருக்கிறதுனால தான். எக்ஸாம்பிள் வந்து ஏர் அப்படின்றத சொல்லலாம். இப்போ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்பேசிங் அப்படின்றது வந்து சாலிட்க்கு டைட்டா இருக்கும், லிக்விட்க்கு கம்பேரிட்டிவ்லி கிரேட்டரா இருக்கும், கேஸ்க்கு தான் வந்து கிரேட்டஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து இருக்கு. நெக்ஸ்ட் லிக்விட் அண்ட் கேஸ் ஆட்டம்ஸை வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. லிக்விட் ஆட்டம்ஸ் அப்படின்றது வந்து மோர் லூஸ்லி வந்து பேக் ஆகிருக்கு, அண்ட் லிக்விட் அப்படின்றது மற்ற சப்ஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது கிராவிட்டினால் அதிக அளவில் எஃபெக்ட் ஆகுது. லிக்விட்ஸ் அப்படின்றது வந்து கிராவிட்டி மூலமாக தான் ஆல்வேஸ் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. இப்போ டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணி கொட்டுச்சு அப்படின்னா உடனே என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த லிக்விட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும், வாட்டர் வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து எதனால அப்படின்னா கிராவிட்டி மூலமாக தான். கேஸ் ஆட்டம்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப தள்ளி தள்ளி வந்து பேக் ஆகிருக்கிறதுனால இதுவும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் மூவ் ஆகுது. கேஸ் அப்படின்றது கிராவிட்டினால அஃபெக்ட் ஆகாது. கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து மூவ் ஆகுறது எப்போதுமே ஸ்டாப் ஆகாது, அண்ட் அது எப்போதுமே ஒரு பிளேஸில் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாலிட் டு லிக்விட் அண்ட் லிக்விட் டு கேஸ் கன்வர்ஷன் அப்படின்றது லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேஸஸ் அப்படின்றது என்ன ப்ராசஸ் அப்படின்னா எந்த ஒரு சப்ஸ்டன்சஸ் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கோ அதை வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்றுறது. எப்போதுமே சாலிட் லிக்விடாக மாறும், லிக்விட் வந்து கேஸாக மாறும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கேஸில் அதில் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய மாலிகுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று வந்து க்ளோஸராக வந்து அரேஞ்ச் ஆகுது, அண்ட் அதனுடைய டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது. இதன் மூலமாக அது வந்து தன்னுடைய கேசியஸ் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து மாறுது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படின்றது. ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கிறோம், அதில் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் இங்கை வந்து விடுறோம். இதை வந்து நம்ம எதுவுமே ஷேக் பண்ணக்கூடாது அல்லது ஸ்டிர் பண்ணக்கூடாது. இங்க் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது மூவ் ஆகி வாட்டர்ல அதுவாக வந்து என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னொரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணுறோம். ஒரு இன்சென்ஸ் ஸ்டிக், ஒரு ஊதுபத்தியை வந்து பற்ற வச்சு ரூமுடைய ஒரு கார்னரில் வந்து வைக்கிறோம். நம்ம வந்து வேற ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கோம், அப்போ நம்ம நிற்கிற இடத்துக்கு அதனுடைய ஸ்மெல் அப்படின்றது வந்து ரீச் ஆகுது. இந்த ரெண்டு ப்ராசஸும் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகுறதுனால தான் இங்க் அப்படின்றது வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆகுது. அதே மாதிரி இன்சென்ஸ் ஸ்டிக்ல இருந்து ஸ்மெல் வந்து மூவ் ஆகுது. இப்போ டிஃப்யூஷன் அப்படின்றது என்ன ப்ராசஸ் அப்படின்னா இட் இஸ் த டெண்டன்சி ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டு ஸ்ப்ரெட் அவுட் இன் ஆர்டர் டு ஆக்குபை த அவைலபிள் ஸ்பேஸ். என்ன அவைலபிள் ஸ்பேஸ் இருக்கோ அதை ஆக்குபை பண்ணுறதுக்காக அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகக்கூடிய அந்த டெண்டன்சியை தான் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது சாலிட்ஸில் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது, அது வந்து லிக்விட்ஸ் மாதிரியோ கேஸஸ் மாதிரியோ டிஃப்யூஸ் ஆகாது. ஃப்ளூயிட்ஸில் பார்ட்டிகல்ஸ் வந்து அண்டர் மோஷனில் இருக்கிறதுனால மூமெண்ட்டில் இருக்கிறதுனால தான் அதனால் இங்கை வந்து புஷ் பண்ண முடியுது, அல்லது ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் வந்து ஹியர் அண்ட் தேர் வந்து மூவ் ஆகுது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட்டுக்கான கம்பேரிசன். சாலிட் அப்படின்றதுக்கு டெஃபினட் ஷேப் அண்ட் வால்யூம் இருக்கும், லிக்விட்க்கு டெஃபினட் ஷேப் இருக்காது. எந்த வெசலில் நம்ம வைக்கிறோமோ அதனுடைய ஷேப்பை லிக்விட்ஸ் வந்து எடுத்துக்கும். கேஸஸ் அப்படின்றதுக்கு டெஃபினட் ஷேப்பும் கிடையாது, டெஃபினட் வால்யூமும் கிடையாது. சாலிட் அப்படின்றது இன்கம்ப்ரெசிபிள், அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. லிக்விட்ஸ் அப்படின்றது இட்ஸ் கம்ப்ரெசிபிள் டு அ ஸ்மால் எக்ஸ்டென்ட். கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஹைலி கம்ப்ரெசிபிள். எக்ஸாம்பிள் எல்பிஜி அப்படின்னு கூட பார்த்தோம். சாலிட் ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் கிட்டேயே லிட்டில் ஸ்பேஸ் இருக்கும்.
லிக்விட்னு எடுத்துக்கிட்டோம்னா சாலிடை கம்பேர் பண்றப்ப கிரேட்டர் ஸ்பேஸ் இருக்கும். கேசியஸ் ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் கிடையே நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்கும். சாலிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒன்று ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்றதுனால தான் ஒரு டெஃபினைட் ஷேப் அப்படின்றது அதுக்கு இருக்கு. இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது சாலிடை கம்பேர் பண்ணும்போது லிக்விட்ல வந்து கம்மியா இருக்கு. அண்ட் ரொம்ப லீஸ்டா இருக்கக்கூடியது எதுல அப்படின்னா கேசியஸ் ஸ்டேட்ல தான். சாலிட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இட் cannot மூவ் ஃப்ரீலி. லிக்விட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ஃப்ரீயா மூவ் பண்ணும். கேசியஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது கண்டினியூஸ் ஆன ரேண்டம் மோஷன்ல மூவ் ஆகும். இது வந்து எப்போதும் ஸ்டாப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மேட்டர் அப்படின்றத எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர் அப்படின்னு சொல்லி ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றத எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் அப்படின்னு ரெண்டா வந்து பிரிக்கிறோம். மிக்சர் அப்படின்றத ஹோமோஜினஸ் மிக்சர் அண்ட் ஹெட்ரோஜினஸ் மிக்சர்னு ரெண்டா பிரிக்கிறோம். எலமெண்ட் அப்படின்றது இட்ஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர், ஆட்டம்ஸால மேக் பண்ணப்பட்டது. காம்பவுண்ட் அப்படின்றது ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட எலமெண்ட் சேர்ந்தது தான் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து டேபிள் சால்ட் NaCl சோடியம் குளோரைடு அப்படின்றது இதுக்கு எக்ஸாம்பிள். மிக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே மாதிரியான கலவையை தான் ஹோமோஜினியஸ் மிக்சர்னு சொல்றோம். ஹெட்ரோஜினஸ் மிக்சர் அப்படின்னா டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மிக்சர், அதை தான் ஹெட்ரோஜினஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல இருக்கக்கூடிய சாலிட் அண்ட் லிக்விட் மிக்சரை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன், டிகான்டேஷன், செடிமெண்டேஷன் அண்ட் சர்னிங் அப்படின்றது. ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா வடிகட்டுறது. இன்சாலுபிளா இருக்கக்கூடிய சாலிடை லிக்விட்ல இருந்து வடிகட்டுறது. எக்ஸாம்பிள் டீல இருந்து டீ தூளை வந்து வடிகட்டுறது வடிகட்டி மூலமா. டீகான்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் மேண்டன்ட் லிக்விட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளியர் லிக்விடை வந்து செப்பரேட் பண்றது. செடிமெண்ட்டை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம இதை நம்ம காலேஜஸ்ல அண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து லேப்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஒரு கிளாஸ் ராடை வச்சு ஒரு பீக்கர்ல இருக்கக்கூடிய வாட்டரை மட்டும் என்ன பண்ணுவோம்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். செடிமெண்டேஷன் அப்படின்றது வந்து படிகிறது. எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர் டேங்க்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மண் வந்து செடிமெண்ட் ஆகி இருக்கும். இயர்லி ஒன்ஸ் வந்து அதை க்ளீன் பண்ணுவோம். ஸோ வாட்டர் அப்படின்றது மேலே இருக்கும், கீழே வந்து அந்த மட் அப்படின்றது செடிமெண்ட் ஆகிருக்கும். இது ஒரு மெத்தட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சர்னிங் அப்படின்றது பட்டர் மில்க்ல இருந்து பட்டர் எடுக்கிறது, அதாவது மோர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கிறது. இது எல்லாமே சர்னிங்க்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். நெக்ஸ்ட் மேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா செப்பரேஷன் ஆஃப் சாலிட்ஸுக்கு இடையில வந்து எப்படி பிரிக்கிறது, 2-3 சாலிட்ஸ் கலந்துருக்கு அப்படின்னா அதை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஹேண்ட் பிக்கிங். எக்ஸாம்பிள் அரிசியில வந்து கல் இருந்துச்சு அப்படின்னா அதை புறக்கி எடுப்போம். ரெண்டுமே சாலிட் தான், பட் அதுல நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் என்ன பண்றோம் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். அதை ஹேண்ட் பிக்கிங் சொல்றோம். சீவிங் அப்படின்னு பார்த்தோம்னா சலிக்கிறது. டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல வந்து சாலிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சீவிங் ப்ராசஸ் மூலமா பிரிக்கலாம். நெக்ஸ்ட் வினோயிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெவியரான சாலிட்ஸ்ல இருந்து லைட்டரான சாலிட்ஸ் வந்து பிரிக்கிறது. இதை வந்து புடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த்ரெஷிங் அப்படின்னு பார்த்தோம்னா கிரெயின்ஸை ஸ்டால்க்ஸ்ல இருந்து பிரிக்கிறது. எக்ஸாம்பிள் ரைஸ் அல்லது வீட்ல இருந்து அதனுடைய ஹஸ்கை வந்து அந்த பதரை வந்து பிரிக்கிறது. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன் பார்த்தோம்னா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸையும் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸையும் பிரிக்கிறது. மிக்சர்ஸ் அப்படின்றத எதனால செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து ஹார்ம்ஃபுல்லான இம்பியூரிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு, இன்னொன்று ஒரு காம்போனன்ட்ல இருந்து மற்ற காம்போனன்ட்ஸை பிரிக்கிறதுக்கு, இன்னொன்று எந்த ஒரு காம்போனன்ட் வந்து ஹைலி பியூர் இன் ஃபார்மா இருக்கோ அதை வந்து அப்டெயின் பண்றதுக்காக இந்த செப்பரேஷன் ப்ராசஸ் அப்படின்றத வந்து பண்றோம். ஸோ பியூர் சப்ஸ்டன்சஸ் அண்ட் மிக்சர் இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தது தான். பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால மேக் பண்ணப்பட்டது. அது எலிமெண்ட்ஸாகவும் இருக்கலாம், காம்பவுண்ட்ஸாகவும் இருக்கலாம். எலிமெண்ட் அல்லது காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே பேசிக்கான பார்ட்டிக்கல் எது அப்படின்னா ஆட்டம் அப்படின்றது இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். அண்ட் எலமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்னால மேக் பண்ணப்பட்டது. எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் H2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ்னால ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்னால தான் அது மேக் பண்ணப்பட்டிருக்கு. மாலிகுல் அப்படின்னு பார்த்தோம்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் உடைய காம்பினேஷன். எக்ஸாம்பிள் H2O. இதுல வந்து ஹைட்ரஜன் ஆட்டமும் இருக்கு, ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்கு. 2 ஆட்டம்ஸ் காம்பினேஷன்ல இருக்கிறதுனால தான் H2O அப்படின்றது மாலிகுலுக்கு எக்ஸாம்பிள். வாட்டர் காம்பவுண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலிமெண்ட் வந்து கெமிக்கல் காம்பினேஷன் மூலமா சேர்றது மூலமா கிடைக்கிறது தான் காம்பவுண்ட் அப்படின்றது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து NaCl சோடியம் குளோரைடு வந்து சொல்லலாம். மிக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அன் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். இதுல வந்து மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். இந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் வந்து எந்த ப்ரொபோர்ஷன்ல வேணாலும் மிக்ஸ் ஆயிருக்கலாம். ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கணும் கிடையாது. எந்த ப்ரொபோர்ஷன்ல வேணாலும் இந்த மிக்சர் அப்படின்றதுல காம்போனன்ட்ஸ் உடைய பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து இருக்கும். இப்போ யார் அப்படின்றத மிக்சர்னு சொல்றோம்.
ஏன் அப்படின்னா அது நிறைய கேஸஸ் உடைய கலவையை தான் ஏர் அப்படின்னு சொல்றோம். இதுல என்னென்ன மாதிரியான கேஸஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஏர்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்ட் நோபல் கேஸஸ். நோபல் கேஸஸ் அப்படின்னா தெரியும், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இந்த மாதிரியானதெல்லாம் நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ட்ரேஸ் இன் நம்பரா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் மில்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் வந்து வாட்டர், ஃபேட், புரோட்டீன் இது எல்லாத்தினுடைய மிக்சர் தான் மில்க் அப்படின்றது. மோர் தென் 80% வந்து மில்க்ல வாட்டர் அப்படின்றது இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொபோர்ஷன்ஸ் தான் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் ஒரு மிக்சர் தான். லெமன் ஜூஸ், வாட்டர், சுகர் இதெல்லாம் கலந்தது தான் லெமன் ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ எலமெண்ட்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, மாலிகுல்னா என்ன, மிக்சர்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமான டெஃபினிஷன் வந்து பார்த்துருக்கோம். 22 கேரட் கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று வந்து அது வந்து கோல்டு அண்ட் காப்பர்னால ஆக்கப்பட்டிருக்கும், அல்லது கோல்டு அண்ட் கேட்மியம்னால ஆக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், நம்ம குடிக்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸ் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஏரேட்டட் ட்ரிங்க். கோக், 7up, பெப்சி இந்த மாதிரியான நம்ம குடிக்கக்கூடியது எல்லாமே ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டின்ச்சர். அடிபட்டுச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனோம்னா டின்ச்சர் போடுறாங்க. இந்த டின்ச்சர் அப்படின்றதுல அயோடினும் ஆல்கஹாலும் சேர்ந்தது தான் இந்த டின்ச்சர் ஆஃப் அயோடின் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா மிக்சருக்கு வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படின்றது நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட் சோர்சஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது தான். இது எல்லாமே ஒன்னோட ஒரு சப்ஸ்டன்சஸ் கலந்து இருக்கக்கூடியது. இப்போ காஃபி, ஐஸ்கிரீம் இந்த மாதிரியானதெல்லாம் மிக்சர்ஸ்ன்னு சொல்றோம். இதுல வந்து செப்பரேஷன் அப்படின்றது வந்து தேவை கிடையாது. வேற மெட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து எர்த்துடைய கிரஸ்ட்ல ஓர்ஸா தான் வந்து அவைலபிளா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பியூர் மெட்டலை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓரை எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் மூலமா லேப்ல ப்ராசஸ் பண்றது மூலமா தான் மெட்டல் அப்படின்றத வந்து பிரிக்க முடியும். ஸோ த ப்ராசஸ் பை விச் ஒரு மிக்சர்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை ஐசோலேட் பண்ணி தனிமைப்படுத்தி அதில் நமக்கு என்ன தேவையோ அதை ரிமூவ் பண்ணி ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் அப்டைன் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதனால மிக்சர்ஸ் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த அதே 3 ரீசன்ஸ் தான். ஒரு இம்பியூரிட்டிஸ் அல்லது ஹார்ம்ஃபுல் காம்போனன்ட்ஸை பிரிக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் ரைஸ்ல இருந்து கல்லை பிரிக்கிறது. அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான காம்போனண்ட்டை மற்ற காம்போனன்ட்ஸ்ல இருந்து பிரிக்கணும். எக்ஸாம்பிள் பெட்ரோலியம்ல இருந்து பெட்ரோலை பிரிக்கிறது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸை ஹைலி பியூர் ஃபார்ம்ல கிடைக்க வைக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் கோல்டு மைன்ஸ்ல இருந்து கோல்டை வந்து அப்டைன் பண்றது. இது எல்லா ரீசன்னாலையும் தான் மிக்சர்ஸ் அப்படின்றத வந்து என்ன பண்றோம்னா செப்பரேட் பண்றோம். என்ன மெத்தட்ல நம்ம செப்பரேட் பண்ண போறோம் அப்படின்ற சாய்ஸ் வந்து அந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ செப்பரேஷன் மெத்தட் அப்படின்றது பார்ட்டிகளுடைய சைஸ், ஷேப் அல்லது பிசிக்கல் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது வந்து சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், அல்லது வந்து கேஸஸா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபில்டரிங் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜ் சைஸ்டு பார்ட்டிகல்ஸை ஸ்ட்ரெயினர் மூலமா ரீடைன் பண்ண வைக்கிறோம் அண்ட் கிளியர் லிக்விட் அப்படின்றது வந்து பாஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சீவ் அப்படின்றது வந்து சிமிலர் டு ஸ்ட்ரெயினர். ரெண்டு சாலிட் பார்ட்டிகல்ஸ் டிஃபரெண்ட் சைஸஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை செப்பரேட் பண்றதுக்கு சீவிங் மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் மாவுல ஏதாவது வந்து கட்டிப்பட்டு போயிருந்துச்சு அப்படின்னா சீவ் பண்றோம். கிராவல்ல இருந்து சாண்டை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிரிக்கிறோம். இது எல்லாமே சீவிங் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள். அண்ட் நம்ம மோஸ்ட் காமனாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கிராவலையும் சாண்டையும் பிரிக்கிறதற்காக வயர் மெஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து சீவிங்க்கு வந்து எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெரி ஃபைன் இன்சால்யூபிள் சாலிட்ஸை லிக்விட்ல இருந்து பிரிக்கணும் அப்படின்னா சேர்னிங் அப்படின்ற ப்ராசஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றோம். கடையிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மாடர்னா வந்து எலக்ட்ரிக் பீட்டர்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அந்த காலத்துல மத்து வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா கடைவாங்க. ஸோ அதை தான் சேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த்ரெஷிங் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். விவசாயம் பண்றவங்க அறுவடை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் கட்டுக்கட்டா சேர்த்து போர் அடிப்பாங்க, அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலமா அந்த கதிர்கள் எல்லாமே அந்த கிரெயின்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆயிருந்தா ஸோ அந்த ஸ்டால்க்ஸ்ல இருந்து செப்பரேட் ஆகி கீழே விழுகும். இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா த்ரெஷிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வினோயிங் அப்படின்றது ரைஸா இருக்கட்டும், வீட்டா இருக்கட்டும், மற்ற எந்த ஃபுட் கிரெயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதை சுத்தி ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும். அதை தான் ஹஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஹஸ்க் வந்து நம்மளால வந்து சாப்பிட முடியாது. பட் இந்த ஹஸ்க் அப்படின்றது ரொம்ப லைட் இன் வெயிட்டா இருக்கிறதுனால காத்தடிச்சாலே ஈஸியா வந்து பறந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டியை தான் வினோயிங் அப்படின்ற ப்ராசஸ்ல வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த மிக்சர் அதாவது இந்த ரைஸ் அண்ட் தென்
அதனுடைய ஹஸ்கோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மிக்சர் என்ன பண்றாங்கன்னா சர்டின் ஹைட்ல இருந்து ஸ்லோவா வந்து டிராப் பண்றாங்க காத்தடிக்கும் போது. இப்ப லைட்டர் சாலிட்ஸா இருக்கக்கூடிய இந்த ஹஸ்க் அப்படின்றது காத்துனால அடிச்சுட்டு போயிருது. ஸோ அதை வந்து தனி குவியல் ஆயிருது. வைல் ஹெவியர் சாலிட்ஸ் அதாவது கிரெயின்ஸ் அப்படின்றது அவங்க பக்கத்திலே வந்து விழுந்துருது. இது தனி குவியலா ஆயிடுது. இந்த ப்ராசஸ் தான் வினோயிங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அயன் இருக்கக்கூடிய ஒரு மிக்சர்ல இந்த அயனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸையும் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸையும் என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க. செப்பரேட்டிங் மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டீகான்டேஷன் அப்படின்றது இப்ப அரிசி அல்லது பருப்பு ஏதாவது வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கழுவிட்டு யூஸ் பண்ணுவாங்க. எதனால அதுல ஏதாவது வெரி ஃபைனான ஸ்ட்ராவோ ஒரு ஹஸ்கோ அல்லது ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ அதுல வந்து ஒட்டி இருக்கலாம். ஸோ அதை குக் பண்றதுக்கு முன்னாடி கிளீன் பண்ணுவோம். இப்போ கிளீன் பண்ணும்போது ரைஸ் அல்லது பல்சஸ் அப்படின்றது வந்து கீழே வந்து சிங்க் ஆயிருக்கும். இம்பியூரிட்டிஸ் ஏதாவது அதுல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மேல வந்து ஃப்ளோட் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றோம் செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த இம்பியூரிட்டிஸ் இருக்கக்கூடிய வாட்டரை வேற ஒரு கண்டெய்னருக்கு மாத்துறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா டீகான்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வித்தவுட் டிஸ்டர்பிங் த செடிமெண்ட் டிரான்ஸ்ஃபரிங் த லிக்விட் above it to other container தான் டீகான்டேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா என்ன நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிளியர் லிக்விட் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ டீயை வந்து வடிகட்டுறோம் அப்படின்னா டீ வந்து அந்த டீ லீவ்ஸ் மேல இருந்து கீழே டீ மட்டும் கீழே இறங்குது. அதை தான் ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். இன்சாலிபிள் காம்போனண்டா ஃபில்டர்ல இருக்கக்கூடிய அந்த டீ தூள் இலை இருக்குல்ல இதை வந்து ரெசிடியூ அப்படின்னு சொல்றோம். ஸோ தீஸ் ஆர் த பேஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். ஸோ மிக்சர்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி தான் ஒன் ஆர் above ஆஃப் த ஆல் செப்பரேஷன் மெத்தட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். சில ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா மெத்தட்ஸுமே அதில் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சாண்ட் அண்ட் சால்ட் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய வாட்டரை வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா செடிமெண்டேஷன், டீகான்டேஷன், ஃபில்ட்ரேஷன், எவாப்பரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் இந்த மாதிரியான 5 ஸ்டெப்புமே என்ன பண்ணுவாங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் த காம்பினேஷன் ஆஃப் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்றது கலப்படம் பண்றது. இப்போ நம்ம வாங்கக்கூடிய மார்க்கெட் திங்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லான அல்லது அன்வான்டான சப்ஸ்டன்சஸால மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். இந்த ப்ராசஸ் தான் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான அடல்ட்ரேட்டட் ஃபுட்டை வந்து நம்ம கன்சியூம் பண்ணும் போது அது வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கு. இந்த அடல்ட்ரேட்டட் சப்ஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் உடைய அந்த ட்ரூ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது இதுக்கு இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டீ தூள், நிறைய பிராண்ட் ஆஃப் டீ தூள் வந்து இருக்கு. எப்போதுமே நம்ம லார்ஜரான பேக்கெட்ஸ் வாங்கும் போது ஹையர் குவாலிட்டியா இருக்கும். பேக்கெட்டுடைய சைஸ் கம்மியாக அதனுடைய குவாலிட்டி அப்படின்றது கம்மியா இருக்கும். எதனால அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய அடல்ட்ரேஷன். மோஸ்ட்லி டீல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ண டீ லீவ்ஸ் இருக்குல்ல அதை வந்து அடல்ட்ரன்ஸா வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதன் மூலமா தான் அதனுடைய குவாலிட்டி அப்படின்றது வந்து குறைக்கப்படுது. நெக்ஸ்ட் டர்மரிக் பவுடர் அப்படின்றது பிரைட் எல்லோவான கெமிக்கலால அடல்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த எல்லோ கலரை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப பாய்சனஸான ஒன்றா இருக்கு. ஸோ நம்ம வாங்கக்கூடிய டர்மரிக் பவுடர் பியூரா அடல்ட்ரேட்டடா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா வாட்டர்ல ட்ராப் பண்ணும் போது இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி செட்டில் ஆச்சு அப்படின்னா அது வந்து பியூர் டர்மரிக் பவுடர். அடல்ட்ரேட்டடா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டூ யூ நோ ஃபேக்ட்ஸ் வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து கன்சாலிடேட் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இது தவிர இன்னும் 2 ஸ்டேட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா பிளாஸ்மா அண்ட் போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட்ஸ் அப்படின்றது. பிளாஸ்மா அப்படின்றது எர்த்தில் வந்து காமன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் கிடையாது. பட் யூனிவர்ஸில் இதுதான் மோஸ்ட் காமன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். சன்னை உட்பட எல்லா ஸ்டார்ஸ்லையும் அவுட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாஸ்மா அப்படின்றது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் அப்படின்றது இட்ஸ் அ கேஸ் லைக் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு டெம்பரேச்சர்ல மட்டும்தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வந்து எப்போ ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்னா 1925 கிட்ட. அண்ட் இதை வந்து 1995ல தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் அப்படின்றது வந்து கிரையோஜெனிக்ஸ் ஃபீல்டில் வந்து அதிக அளவில் வந்து யூஸ் படுத்துறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிராப் ஆஃப் வாட்டர்ல கிட்டத்தட்ட 1021 வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரியான நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும்.
1 drop ஆஃப் வாட்டரில் 1021 வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம பேனாவால் வைக்கக்கூடிய ஒரு டாட்டில் மோர் தென் 2 lakh மாலிகுல்ஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் அப்படின்றது சாலிட் கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி எ வெரி ஸ்லோ மூவிங் லிக்விட். சர்ச்சில் உள்ள விண்டோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பழமை வாய்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னா பாட்டமில் இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து டாப் ரூஃபில் இருக்கக்கூடியதை விட வந்து திக்கராக இருக்கும். இதுதான் அதுக்கு வந்து ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோல்டுடைய பியூரிட்டி அப்படின்றத இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேரட்டில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். 24 கேரட் கோல்டு அப்படின்றது தான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம். இந்த வாஷிங் மிஷினில் சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்ற பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணப்படுது. இந்த ப்ராசஸ் மூலமாக தான் க்ளோத்ஸில் இருக்கக்கூடிய அந்த டர்ட்டை வந்து இது வந்து ஸ்குவீஸ் அவுட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் ஹஸ்க் அப்படின்றது. இப்போ ரைஸ் ஹஸ்க் அப்படின்றது தான் ரைஸில் வந்து ப்ரொடக்டிவ் கவரிங்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து இந்த ப்ரொடக்டிவ் கவரிங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பில்டிங் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணப்படுது, ஃபர்டிலைசராகவும் யூஸ் பண்ணப்படுது, இன்சுலேஷன் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணப்படுது, அண்ட் ஃபியூவலாகவும் யூஸ் பண்ணப்படுது. ஹவுசஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்ஓ பிளான்ட் வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம்ல, இது வந்து இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் யூவி ரேஸை பயன்படுத்தி ஹார்ம்ஃபுல்லான ஜெர்ம்ஸையும் என்ன பண்ணுதுன்னா கில் பண்ணுது. ஆர்ஓ அப்படின்றது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் impurities from the water. So that's all for today friends. இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. சாப்டர் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படின்றத வந்து பார்த்தோம். வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர், அதனுடைய ஷேப், மாஸ் அண்ட் வால்யூம் அண்ட் பார்ட்டிகல்ஸில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்னென்ன, அண்ட் பியூர் சப்ஸ்டன்சஸ் மிக்சர்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய செப்பரேஷன் மெத்தட்ஸ் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம சாப்டர் 4 அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். Thank you so much all for watching. If you like my video, please share it with your friends, subscribe to my channel. See you all in other session. Until then, take care and bye bye.